கடுமையான குளிருடைய நேரம். இதுல இன்னொரு விஷயம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி போரிடுவது, என்ன செய்யலாம் அப்படின்னு பல ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எதிரிகளில் இருந்து கத்ஃபான் என்ற கூட்டம் சொன்ன பாருங்க, அவர் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார். ஒரு மனிதர் வந்தார். நயீம் இப்னு மஸ்ஊத் என்பது அவருடைய பெயர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் கத்ஃபான் கூட்டத்தை சேர்ந்தவன் தான், தங்களுக்கும் தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கும் தெரியும். நான் உண்மையிலேயே இஸ்லாம் ஆகிவிட்டேன், முஸ்லீம் ஆகிவிட்டேன். ஆனால் என்னுடைய இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது. நான் மறைமுகமாக அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றேன், என்னுடைய கவுமுகளுக்கு தெரியாது. இப்ப நான் தங்களுடைய படைக்கு நான் வந்து விட்டேன், தங்களிடத்தில் வந்து சேர்ந்து விட்டேன். இப்ப நான் உங்களுடைய ஒரு மனிதன், உங்களிலே ஒரு மனிதன். அதனால எனக்கு நீங்க இப்ப என்ன கட்டளை இடுகின்றீர்களோ அதை நான் செய்து முடிக்கின்றேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக ஏற்பட்டது. அவர் அங்கிருந்து இங்க வந்தது, இவர் இஸ்லாத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பெரிய ஒரு தங்களுக்கு சாதகமான ஒரு நிலை முஸ்லிம்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அந்த மக்களிடத்தில் சென்று, உன்னுடைய மக்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ நீ சென்று இந்த போரிலே ஏதாவது தந்திரம் செய்து இந்த போரை முறியடிப்பதற்காக வேண்டி நமக்கு சாதகமாக அவர்களுக்கு பாதகமாக ஆக்குவதற்குரிய வேலையை நீ செய்ய வேண்டும். ஹவ்வில் அன்னா இனிஸ்ததாத்த, நீ உன்னால் முடிந்தால் நம்மை பற்றி ஏதாவது சில தவறான விஷயங்களை சொல்லி இந்த போரை திசை திருப்பதற்குள்ளே முயற்சியிலே நீ ஈடுபட வேண்டும். ஏனென்றால் போர் என்பதே ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி, அதாவது பொய்யை சொல்லி, பொய் பேசுவது கூடும் அப்படின்னு 3 இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொய் பேசுறது ஹராம் 3 இடத்துல தவிர, ஒரு இடம் போர்க்களம், போர்க்களத்தில் பொய் பேசுவது கூடும், இல்லைன்னா சொன்னா ஜெயிக்க முடியாது. அதனால அந்த இடத்துல இது வந்து போர் செய்வது என்பது, போர்க்களம் என்பதை இப்படி பொய் பேசி அடுத்தவரை ஏமாற்றி செய்ய வேண்டிய விஷயம்தான். அதுவே நீ செய்யலாம், உனக்கு அனுமதி தருகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்ப அந்த நயீம் என்பவர் முதல்ல என்ன பண்ணாங்க, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய பனு குரைலா இருக்கிறாங்களே, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்களா, ஒப்பந்தத்தை முறிச்சிட்டு அந்த பனு குரைலா இடத்துல போனார். இந்த பனு குரைலா என்ற கூட்டத்தினருக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளியாக ஆரம்பத்திலே அவர் இருந்தார், நயீம் என்பவர். இவரை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். கத்ஃபான் என்ற கூட்டத்தை சேர்ந்தவர், ஒரு தலைவராக இருக்கிறார், நல்ல மனிதர் என்று இவர்களுக்கும் தெரியும், நண்பர் என்பதாக தெரியும். அவங்கள்ட்ட போய் அந்த பனு குரைலா இடத்துல மதீனாவில் போய் சொன்னார் நயீம் என்பவர், நானும் நீங்களும் எவ்வளவு பாசமாக நேசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த குறைஷியர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில அந்த கத்ஃபான் என்ற கூட்டத்தினர், என்னுடைய கூட்டத்தினர், மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படையை திரட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்க, நீங்க மதீனாவில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து போர் செஞ்சு ஜெயிச்சாங்களோ ஜெயிக்கலையோ இந்த ஊரை விட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க மக்காவுக்கு போயிடுவாங்க, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க. நீங்க அவங்க கூட சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இங்கதான் இருக்கணும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய மக்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்க கூட சேர்ந்து போக முடியாது, நீங்க இங்கதான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால அவர்களோடு போய் சேர்ந்தால் உங்களுக்கு பின்னால பெரிய ஆபத்து இருக்குது, இதை நீங்க பாருங்க, யோசனை பண்ணுங்க. நான் உங்களுடைய நண்பன் என்ற வகையில் உங்களுக்கு நான் இதை உபதேசம் செய்கின்றேன். என்னுடைய அனுதாப உங்கள் மீது உள்ள அனுதாபத்தின் காரணமாக நான் இதனை சொல்லுகின்றேன், நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு அவர் கேட்டார். இப்போ அந்த காபு நசர் என்ன செய்யணும்னு கேட்டார். முதல்ல ஒருத்தர் வந்து இவரை ஏமாத்திட்டு போயிட்டாரு, இப்ப இவர் போய் அவரை இன்னொரு பாரி ஏமாத்துறாரு. சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இப்ப நாயும் சொல்லுகின்றார், நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இவங்க அந்த குறைஷியர்கள், அந்த போர் படையினர், அந்த அஹ்ஸாப்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போர் செய்வாங்க, முடியலன்னா இடையிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்ப நீங்க தான் தனியா நிக்கணும், அப்புறம் நீங்க அவங்கள்ட்ட முஸ்லீம்கள்ட்ட மாட்டிக்கணும். அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அந்த அபூ சுஃபியானுக்கும் கத்ஃபானுடைய கூட்டத்தினருக்கும் நீங்க ஒரு செய்தி சொல்லி அனுப்புங்க, உங்களிலே மிக முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய 3 நபர்களை எங்களுக்கு பிணையாக ஆக்க வேண்டும், எங்களிடத்துல பிணையாக எங்களிடத்துல கொடுக்க வேண்டும். அந்த 3 பேரை நாங்க வச்சிட்டு இருப்போம், எப்போ வெற்றி பெற்று எங்களுக்கு சாதகமாக ஆகின்றதோ அப்ப இந்த 3 பேரை திருப்பி கொடுப்போம், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 3 பேரை நாங்க காலி பண்ணிடுவோம். அப்படி ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க கூட நாங்க இப்ப சேர்றோம், இல்லன்னா சேர முடியாது அப்படின்னு சொன்னார். இது நல்ல யோசனை தான், ஏன்னா விட்டுப்பட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நம்ம அம்போடு நிக்கணும். அதனால நீங்க சொல்றது ரொம்ப நல்ல யோசனை, அருமையான யோசனை எங்களுக்கு சொன்னீங்க, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அங்கிருந்து புறப்பட்டு போனார். போய்
அபூ சுஃபியான் போய் சொன்னார். அங்க போய் இவங்களுடைய கூட்டம், ஏன்னா இவர் முஸ்லீமா இருக்காரு யாருக்குமே தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். சொன்னதின் காரணமாக அங்க போய் சொன்னார், நான் கத்பானுடைய கூட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பனு குறைலாவை நீங்க உங்க கூட சேர்த்திருக்கிறீங்க. அவங்க இப்ப என்ன மூடுல இருக்காங்க தெரியுமா, என்ன மூடுல இருக்காங்க தெரியுமா, உங்க கூட சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டாங்க. அவர் போய் கேட்டு வந்துட்டார், சேர்றதாக சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்த ஒப்பந்தத்தை முடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க உங்க கூட சேர்றதாக இருந்தால் உங்கள்கிட்ட இருந்து 3 பேரை பிணையாக கேட்கிறாங்க. அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்குது. 3 பேர் பிணையாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க 3 பேரை கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க அதை வச்சுக்குவாங்க. நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா அந்த 3 பேர் காலியா போயிடுவாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உங்க கூட சேர்ந்துக்குவாங்க. இந்த திட்டம் உங்களுக்கு பாதகமா இருக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய பாதகமா இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீங்க பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டாரு. அங்கதான் இருக்கிறாரு, அந்த கூட்டத்திலே இருந்தார். ஏன்னா இவரு முஸ்லீமா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப அந்த பனு குறைலா மதீனாவில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இவர் சொன்னபடி அவரு ஒரு தூது அனுப்புனாங்க, ஒரு ஆளை. இந்த மாதிரி நாங்க உங்க கூட சேர்றதாக இருந்தா ஒரு 3 பேரை நீங்க எங்களுக்கு பிணையாக கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்க உங்க கூட சேர்ந்து போரிட முடியும், இல்லன்னு சொன்னா எங்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, நாயும் சொன்னது சரியா போச்சு. ஏன்னா இவர் அவர்கிட்ட பேசுறது தெரியாது முதல்ல, அதனால அவர் நாயும் சொன்னது சரியா போச்சு, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அபூ சுஃபியான் சொன்னாரு, ஒரு ஆளை கூட நாங்க தர முடியாது, பிணையாக யாரையும் தர முடியாது, வேணும்னா சேருங்க இல்லாட்டி போங்க அப்படின்ட்டாரு. அவர் யாரையும் பிணையாக தர முடியாது. அப்ப அவங்க அந்த தர முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த போன தூதர் என்ன பண்ணாரு, மறுபடியும் வந்தார். இங்க பனு குறைலாட்ட வந்து ஆளுகள்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், இஷ்டம் இருந்தா போர் செய்ய சொல்றாங்க, இல்லாட்டி விட்டுற சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா, ஏமாத்தி போட்டாங்க இவங்க. நம்ம ஏமாந்துட்டோம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செய்த ஒப்பந்தத்தை முறிச்சு போட்டோம், அவங்களுக்கும் பகைவர் ஆயிட்டோம், இவங்களுக்கும் பகைவர் ஆயிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு விதமான இதாயிடுச்சு. இதான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றது. ராஜதந்திரம், போர் தந்திரம், சொல்ல போனா போர் தந்திரம் சொல்லணும். இந்த மாதிரி போர்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஜாயிஸ் ஆகுமாக்கப்பட்டு இருக்கின்றது என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. இந்த நிலையில இது பல நாள் ஆகி போச்சு. ஏன்னா அவர் போய் அங்க கேட்டுன்னு சொன்னா ஒரு நாள்ல முடியுமா? அந்த காலத்துல ஏரோப்ளேன்ல பறந்து போக முடியும், ஹெலிகாப்டர்ல போக முடியுமா? எல்லாம் அவங்க சவாரி போய் நடந்து போய். முஸ்லிம்களிடத்துல எந்த விதமான குதிரைகளே எதுவும் கிடையாது. அவர்களிடத்தில் நிறைய குதிரைகள் கொண்டு வந்திருந்தார்கள், ஆயுதங்கள் நிறைய இருந்தன, 10,000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. இவர்களிடத்துல குதிரை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான வறுமையான சூழ்நிலையில அந்த போருடைய நேரம் அமைந்திருந்தது. இப்ப இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அணிவகுத்து நிறுத்தினார்கள். இப்ப போருக்கு தயாராக வேண்டும் என்பதற்காக. இப்ப அந்த அகழை கடந்து, அந்த கந்தக்கை கடந்து அவங்க வெளியே இந்த பக்கம் வர முடியல. அதனால அங்க இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்கள் பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அம்பு எறிவாங்க, கல்லார் எறிவாங்க, அம்பல எறிவாங்க, இவ்வளவுதான். அது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது சில பேர் மேல பட்டு காயப்பட்டிருக்கும் அல்லது கல்லடிப்பட்டிருக்கும், அவ்வளவுதானே தவிர பெரிய போர் ஒன்றும் நடக்கல. இந்த நிலையில இந்த பனு குறைலா நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்ச உடனே நம்ம போரிடுவோம் என்பதாக சொல்லி அபூ சுஃபியானுடைய தலைமையில் உள்ள அந்த படையினர், அந்த பக்கம் குறைஷி அந்த படையினர், இப்ப இந்த அகழை தாண்டி போனா தான் போர் செய்ய முடியும், அகழை தாண்டாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால எப்படி தாண்டது இதை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அகழ் வெட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நீளம் வரைக்கும் போய் பார்த்தாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் குறுகலா இருக்குது. 20 முழம் வெட்ட சொன்னாங்கல்ல அகலம், ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் குறுகலா இருந்தது. அந்த பகுதியில நம்ம உள்ள போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பகுதியா போய் ஒரு சிலர் குதிரை வீரர்கள் சில பேர், அதுல அம்ர் இப்னு அப்து உத் என்று ஒரு மனிதர், அவர்தான் குதிரை வீரர்களில் முதன்மையானவர். அரபியர்களிலே, குறைஷியர்களிலே குதிரை ஏற்றத்திலே, குதிரை வீரர்களிலே ரொம்ப முதன்மையானவர். வரலாற்றில் அவரை பற்றி குறிப்பிடப்படுகின்றது 1000 குதிரை வீரனுக்கு சமமானவர். அந்த ஒரு ஆள் 1000 பேர் குதிரை வீரர்களாக ஒரு இடத்திற்கு படைக்கு சென்றால் என்ன வீரத்தோடு போரிடுவார்களோ அந்த வேலையை இந்த ஒரே ஆள் செய்வார். அம்ர் இப்னு அப்து உத் என்று அவருடைய பெயர். ஆனா அந்த நேரத்தில், இந்த அகழ் போர் நடந்த நேரத்தில் அவருக்கு வயசு என்ன தெரியுமா? 90 வயசு கிழவர் அவர். அவரும் அவரோடு ஒரு 7-8 பேர் 10 பேர் வச்சுங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குதிரையில அந்த பக்கம் போய் எந்த இடத்துல குறுகலான இடம் இருக்கா, பொதுவாக குதிரை ரொம்ப தூரம் வரைக்கும் தாண்டும். குதிரை இந்த ரேஸ் எல்லாம் பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி தாண்டும் அப்படின்ட்டு.
குதிரையுடைய கண்ணுடைய அமைப்பு, அதனுடைய இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சிருக்கிறான். ஒரு குழியை தோண்டி அது மேல ஒரு பொய் பந்தல் போட்டுருங்க, மேல ஓலைகள் எல்லாம் போட்டு மூடிடுங்க. அந்த குழி கிட்ட போறவன்னு நின்றுக்கும். தாண்ட முடிஞ்சா தாண்டிடும், இல்லாட்டி நின்றுக்கும். குதிரை போகாது, அதுக்கு மேல அதுக்குள்ள விழாது, குழிக்குள்ளேயே விழாது. நான் பார்த்திருக்கிறேன், அந்த பயிற்சிகள்லாம் நிறைய செய்யறாங்க, பார்த்திருக்கிறேன். ரொம்ப தூரம் தாண்டு. இப்ப 20 முழம் தானே, 30 அடி தானே, தாராளமா தாண்டு அந்த குதிரை. ஆனா 30 அடி இல்லாத குறுகலான ஒரு பகுதிக்கு தான் இவங்க போனாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த குதிரை வீரர்கள் அங்கிருந்து வேகமா வந்து அந்த பள்ளத்தை தாண்டிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு 7-8 பேர்னு வச்சுங்க. அதுல முதன்மையானவர் இந்த அம்ர் இப்னு அப்து உத் என்ற அந்த மனிதர், அந்த கிழவர் வந்தாங்க. ஒரு இருட்டான நேரம், நல்லா இரவு நேரம், அது இருட்டா இருக்குது, வெளிச்சம் எல்லாம் கிடையாது, கடுமையான இருட்டா இருக்குது. இந்த நேரத்துல அந்த பக்கம் இருந்து வந்த உடனே சத்தமிட்டு சொன்னாங்க, யார் என்னிடத்தில் போர் செய்ய வருவது. அதாவது போர்க்களத்தில் இந்த மாதிரி அரைகோல் விடுவதற்கு இல்லையா, அந்த மாதிரி அரைகோல் விட்டார், முன்னால நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் போர் செய்வதற்கு யார் போறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமே மௌனமா இருந்தாங்க. ஏன்னா அந்த ஆள் பெரிய வீரன், அங்க வந்திருக்கிறவங்க குதிரை சவாரில குதிரையில வந்திருக்கிறாங்க, ஆயுதங்களோடு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு யாருமே பதில் சொல்லாத பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் போறேன் அப்படின்னாங்க. ரெண்டாவது தடவையும் கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை முதல்ல அனுப்புறதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் இல்ல. ரெண்டாவது தடவை கேட்டாங்க. அப்பொழுது யாரும் பதில் சொல்ல நான் போறேன் அப்படின்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. மூன்றாவது அதே மாதிரி சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. இவர் போனார், அலி ரலியல்லாஹு தஆலா போனாங்க. அந்த மனிதர்கள் அங்க நிக்கிறாங்க, குதிரையில ஏறியவர்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த அம்ர் இப்னு அப்து உத் என்பவர் தான் முன்னால் நிக்கிறான், அந்த கிழவன். நீ யார் அப்படின்னு கேட்டான். நீ யார்? நான் உன்னோட போர் செஞ்சு வந்திருக்கேன். நீ யார் அப்படின்னு? நான் அம்ரு. நீ யார் அப்படின்னு கேட்டேன். நான் இப்னுல் ஹத்தாப், அதாவது அலி இப்னு அபி தாலிப், அபு தாலிபுடைய மகன். அபு தாலிபுடைய மகனா? அபு தாலிப் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராச்சு. அந்த நண்பருடைய மகனை நான் கொல்ல விரும்பல அப்படின்னு. என்னுடைய அருமையான நண்பர் அவரு, அவருடைய மகனாகிய உன்னை கொல்ல வேண்டும் என்று கொல்ல நான் விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன. சரி, நீ என்ன பண்ண, நீ என்ன செய்ய போற? இப்ப நான் உன்னை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். கலிமாவின் பக்கம் உன்னை அழைக்கின்றேன். முதல்ல அழைப்பு கொடுக்கணும், தாவா கொடுக்கணும். உன்னை அழைக்கின்றேன். அது என்னால முடியாது, நான் அந்த கலிமாவின் பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு. அப்படி கலிமாவின் பக்கம் வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா திரும்பி போயிடு அப்படின்னாங்க அலி ரலியல்லாஹு. திருப்பி ஒன்னொரு இடத்துக்கு போயிடு. நான் திரும்பி போனா பொம்பளைங்களும் கேலி பண்ணுவாங்க என்னை, வீரம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால திரும்பியும் போக முடியாது. பின்ன என்னதான் பண்ண, உன்னோட நான் சண்டை போடுவேன் அப்படி, உன்னோட சண்டை போடுவேன். அதாவது அந்த அம்ரு சொன்னார், உன்னை கொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை கொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்ய முடியும் அப்படிங்கிற நியத்திலேயே, எண்ணத்திலேயே சொல்ல, உறுதியிலேயே சொல்றார், நான் உன்னை கொலை செய்வதற்கு விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி. இப்ப முதல்ல 2 விஷயத்தை சொன்ன உடனே மூணாவதாக நீ என்ன பண்ற? நான் உன்னை கொல்ல விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார் அலி ரலியல்லாஹு தஆலா. கொல்ல விரும்புகிறேன் சொன்னா என்னையா நீயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரோஷம் வந்துருச்சு. ரோஷம் வந்த உடனே, குதிரையில நான் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ குதிரை இல்லாத ஆளு, ஒன்றை போய் சண்டை போடுறது அவ்வளவு மரியாதை இல்லை, அதனால நானும் குதிரையை விட்டு இறங்குறேன் சொல்லிட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கினாரு. குதிரையுடைய காலை வெட்டினாரு, முகத்தை அடிச்சார். குதிரை செத்து போச்சா இருக்குதா, குதிரை அடிச்சார், குதிரை வெட்டிட்டு தனியா நின்று கீழே நின்று போரிடுறார். முதல்ல அந்த தன்னுடைய வாளை வேகமா வீசின உடனே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா உடல்ல ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்திடுச்சு. அடுத்தது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வேகமாக தன்னுடைய வாளை சுரட்டி வீசின உடனே ஒரே வெட்டு அவருடைய தலை கீழே விழுந்துச்சு. தலை கீழே வந்தோன்னா மற்ற குதிரைக்காரெல்லாம் ஓடி போயிட்டாங்க. முன்னால இருந்த மற்ற ஆளுகள்லாம் ஓடியே போயிட்டாங்க. ஓடி போயிட்டு இந்த மாதிரி அம்ரு இப்னு அப்து உத் 1000 குதிரை வீரர்களுக்கு சமமான வீரன் அப்படின்னு சொல்லப்பட்ட